பேரன்பு கொண்ட வாக்காள பெருங்குடி மக்களே, சித்திரையில் முத்திரை பதிக்க காத்திருக்கும் உங்கள் பொற்பாதம் தேடி ஓடோடி ஓட்டு கேட்க வருகின்றோம். ஆர்த்தி கீழ இருந்து எடுக்க சொல்லவாக்கா? கீழ இருந்து எடுக்கறாங்களா ஆர்த்தி? எடுங்க. பாபு ஆண்டி பாகு ఉంటావా? பாபு கடைக்கு போயிருக்காரு. அவங்க சொந்தக்காரர் தான் நிக்கிறாங்க. బాగు ఉంటావా? ఓ సరే కన్ఫ్యూజ్ చేస్తావు. సరే బాగుంటావా? చాలా సంతోషం చాలా సంతోషమా, చాలా సంతోషం. உங்க சீரியல் கூட మాకు చాలా ఇష్టం. చాలా ఇష్టం. ஆமா. சித்திலு அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது குறைகள் எதுவா இருந்தாலும் டெல்லிக்கு போய் பேச முடியும்னா அது என்னால மட்டும்தான் முடியும். உங்க பிரதிநிதியாக நீங்க என்னை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு நல்ல பாலமாக, அதாவது உங்க தொகுதிக்கும் டெல்லிக்கும் நான் ஒரு நல்ல பிரதிநிதியாக செயல்படுவேன் என்று நான் உறுதியாக சொல்ல வந்திருக்கிறேன். இப்ப நீங்க திமுக வந்து எடுத்துக்கங்க. நீங்க ஆமா பாத்திருக்கீங்க, முன்னாடி திமுக தான் இருந்தீங்க பார்த்தேன். அது பழசுமா? அது சரி, புதுசா சொல்லுங்க. இப்ப திமுகவோட கூட்டணியை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரதமர் மந்திரி என்று இன்னும் கிடையாது. யாரு பிரதமர் மந்திரி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றதுக்கு ஆள் இல்ல. அவங்க இன்னும் சொல்லல. அதிமுகவை நீங்க எடுத்துக்கோங்க. ஆமா, அதிமுக நீங்க இருந்திருக்கீங்க பார்த்தேன் நானு. நான் அங்கேயே இருந்திருக்கேனா? உங்களுக்கு ஞாபகம் இல்ல? நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஆஃப் இந்தியாஸா இருக்கு. சொல்லுங்க. அதிமுக தேமுதிக அவங்க கூட்டணியை பாத்தீங்கன்னா அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க? யார் அவங்க பிரதமர்? அவங்க வந்து மத்தியிலயும் எதுவும் கிடையாது, இங்க மாநிலத்திலயும் அவங்க வந்து எதிர்க்கட்சியா இருக்காங்க. அப்புறம் அவங்க எப்படி மக்களோட குறைகளை வந்து கொண்டு போவாங்க? ஆனாக்கா பிஜேபி தமிழ்நாட்டுல ஆட்சியில இல்ல, திமுக தான் இருக்காங்க. குறைகள் மத்தியில தானே நீங்க எடுத்துட்டு போனோம். நாங்க எல்லாருக்கும் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக தான் வராங்க. ஆனா யார் சிறப்பா செய்ய முடியும், யார் கரெக்டா பண்ண முடியும், செய்ய முடியும்ங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டும். இப்போ உங்களுக்கு காம்படிஷன் நிக்கிற கட்சி எல்லாம் அப்படிதானே வராங்க, அப்ப நீங்க எதுக்கு நிக்கிறீங்க? நம்ம அந்த கட்சியை கலைச்சிட்டாலும் வந்த விஷயம் வேற. அப்படியா? மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக எந்த கட்சி வேணா நாங்க மாறுவோம். ஓ சரி. அது நைட் 2 மணிக்கு எங்களுக்கு தோணுதோ, 3 மணிக்கு தோணுதோ. சரி, ஓகே. சரி, நல்லது பண்ண வரீங்க. நல்லது பண்ணணும்ன்றதுதான் எங்களுடைய விஷயம். அப்புறமா நம்ம பக்கத்துல இவர் இருக்காரு, நாட்டாம சார் இருக்காரு. ரொம்ப நேரம் வெயிட் பண்றாருல. ஆமா. பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, காவல்துறை சகோதரர்களே, செல்போன் பிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். செல்போன் பிரியர்களா? என்ன மது பிரியர்கள் மாதிரி சொல்றீங்க? செல்போன் பிரியர்கள். செல்போன் பிரியர்களுக்கு வணக்கம், மக்களுக்கு வணக்கம், ஊடகத்துறைக்கு வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம்பா. பேரன்பு கொண்ட வாக்காள பெருங்குடி மக்களே,